Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 13. Unfinished past. முற்றுப்பெறாத இறந்த காலம், அதாவது recent past. Here we talk about things that have happened in an unfinished period of time that includes the present. இங்கு முற்றுப்பெறாத ஒரு காலத்தில் நடைபெற்றிருக்கின்ற செயலை பற்றி பேசுகின்றோம். அது நிகழ்காலத்தையும் உள்ளடக்கி இருக்கும். அப்போ நாம this morning, this week, this weekend, this Sunday, this month, this year போன்ற present time expressions பயன்படுத்துவோம். உதாரணங்கள் பார்ப்போமா? இன்று காலையில் ராஜை, அதாவது ராஜ் என்பவரை பார்த்திருக்கிறேன். இங்கு நிகழ்காலத்தை உள்ளடக்கியுள்ளோம், அதாவது இன்று காலையில். இதை எப்போது வெளிப்படுத்துவோம்? யாராவது கொஞ்ச நாளா ராஜ் என்பவரை காணவில்லையே அப்படின்னு தேடும் போது இப்படியான சந்தர்ப்பங்களில் நாம பயன்படுத்த போகும் டென்ஸ் என்ன? வெரி குட், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ நாம இன்று காலையில் என்று பேசும்போது இன்று காலை என்கின்ற அந்த டைம் பீரியட் முடிவடையாத நிலையில் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பார்த்தல் என்னும் பிரதான செயல் முடிவடைந்திருப்பினும் காலம் தெளிவாக காட்டாது. ஆதலால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வடிவ வினைச்சொல் பிரதான செயலை குறிக்க பயன்படும். ஆனால் அச்செயல் நமக்குரியது நிகழ்காலத்துடன் வெளிப்படுத்த போகின்றோம். ஆதலால் have, has என்பவை உதவி வினைச்சொல்லாக பயன்படுத்தப்படும். இங்கு have, has என இரண்டுள்ளனவே. இதை எங்கு பயன்படுத்துவது என யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம். நீங்க யாரையாவது அல்லது எதை பற்றியாவது பேசுகிறீர்களோ அவரோ அதுவோ உங்க கண் முன்னாடியும் இல்லை அப்படின்னா அது படர்க்கை எழுவாய், தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட். இவை ஒருமை, அதாவது சிங்குலர் ஆயின் மட்டுமே has என்பதை உதவி வினைச்சொல்லாக பயன்படுத்துவோம். மற்றைய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் have மட்டுமே உதவி வினைச்சொல்லாக பயன்படுத்துவோம். அப்போ இதன் கட்டமைப்பு என்ன? எழுவாய், உதவி வினைச்சொல்லாக have, அதனோடு பிரதான வினைச்சொல் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வடிவத்தில் வரும். இங்கு விசேட சந்தர்ப்பம் என்ன? எழுவாய் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கும் போது, அதாவது எழுவாய் படர்க்கை ஒருமையாக இருக்கும் போது மாத்திரம் உதவி வினைச்சொல்லாக has என்பது பிரதான வினைச்சொல்லாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வழக்கம் போலவே வரும். ரொம்ப இலகுவாக இருக்கிறது அல்லவா? மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். இன்று காலையில் ராஜை பார்த்திருக்கிறேன். இங்கு செயலை செய்பவர் எழுவாயார், நான் பேசுபவர்.
பேசப்படும் ஒருமை எழுவாய் அல்ல. ஆகவே உதவி வினைச்சொல் என்ன வரும்? வெரி குட், ஹாவ். சந்தேகமே வேணாம். அப்போ நான் பார்த்திருக்கிறேன். இங்கு பார்த்தல் என்பது see, saw, seen. அப்போ see என்பதன் past participle வடிவம் என்ன? Well done, seen, seen. சொல்லி பார்க்கலாமா வாக்கியத்தை? I have seen, I have seen ஜாரை? Raj this morning. I have seen Raj this morning. Again, I have seen Raj this morning. நான் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தும் போது இன்று காலை என்கின்ற அந்த காலம் முடிவடையாததாக இருக்க வேண்டும். ரொம்பவே கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அவள் இந்த தவணையில் 5 பரீட்சைகள் எழுதி இருக்கிறாள். இங்கு இந்த தவணை என்பது இன்னமும் முடிவடையவில்லை. ஆனால் நாம் சொல்கின்ற செயல் முற்று பெற்றிருக்கிறது. இங்கு செயலை செய்தவர் யார்? அவள். பேசுபவரா அவள் என்பவர்? இல்லை. நம்ம பேசுபவருக்கு முன்னால் நிற்பவரா? இல்லை. படர்க்கை எழுவாய், குறிப்பாக ஒருமை, third person singular subject, singular. ஆகையால் has என்பது உதவி வினைச்சொல்லாக வர வேண்டும். எழுதி, எழுதுதல் write, wrote, written. அப்போ எழுதுதல் என்பதற்கு past participle வடிவம் என்ன? written. இப்போ வாக்கியத்தை சொல்லி பார்ப்போம். She, third person singular subject, she has written. எதை எழுதி இருக்கிறாள்? 5 பரீட்சைகள், 5 exams. எப்போ? this semester. She has written 5 exams this semester. இங்கிருந்து தவணை இன்னமும் முற்று பெறவில்லை என்பதில் தெளிவாக இருங்கள். Again, she has written 5 exams this semester. அவர்கள் இவ்வார இறுதியில் அதிக சாக்லேட்டுகள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும், பேசப்படுபவர்கள், third person. ஆனால் ஒருமை அல்ல, பன்மை. இப்போ எந்தவித கவலையும் இல்லாம உதவி வினைச்சொல் என்ன வரும்? wonderful, have. ஏன்? singular, singular என்றால் மாத்திரமே has. சாப்பிடுதல் eat, அதனுடைய past participle வடிவம் என்ன? eat, ate, eaten, eaten. அப்போ they have eaten too much chocolate. They have eaten too much chocolate this weekend. Again, they have eaten too much chocolate this weekend. மறுமுறை எல்லாரும் சத்தமே எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They have eaten too much chocolate this weekend. என் அம்மாக்கு எந்தவித இமெயிலும் இந்த கிழமை கிடைக்கப்பெற இல்லை, அது கிடைக்க பெற்றிருக்கவில்லை. அப்போ இங்கு எதிர்மறை வாக்கியம் பயன்படுத்துகின்றோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆங்கிலத்தில் எதிர்மறை என்பதை எவ்வாறு உருவாக்கிக் கொள்கின்றோம்? உதவி வினைச்சொல்லுக்கு பின்னாடி not என்பதை பயன்படுத்தினால் போதுமானது. இப்போ இங்கு எழுவா என்ன? என் அம்மா, பேசப்படுபவர், third person. என் அம்மா என்பது ஒருவர், ஒருமை. ஆகிய third person singular, singular s வடிவம் உதவி வினைச்சொல். has. Very good. கிடைத்தல், கிடைக்க பெற்றுக் கொள்வது, receive. அதனுடைய past participle என்ன? இது ஒரு regular verb. ஆகிய received. My mom has not received any mails this week. My mom has not received any email this week. Again, my mom has not received any email this week. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. My mom has not received any email this week. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? அப்போ இங்க இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இந்த கிழமை என்கின்ற அந்த கால எல்லை இன்னமும் முற்று பெறவில்லை. நீ இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருக்கிறாய். அப்போ இந்த மாதம் முற்று பெற்றுட்டா? இல்ல, ஆனா முடிகிற தருவாய்க்கு கிட்ட வந்துட்டது. அப்போ இது அவருடைய பழக்க வழக்கமா? அதுவும் இல்லை. அவருடைய டெய்லி ரொட்டீன் இல்ல. இந்த மாதம் புதுசா அவர் இதை தொடங்கி அதிகாலையிலேயே எழும்பிட்டு வாரார்.
ஒவ்வொரு நாளும். அப்போ யாரை பற்றி பேசுகின்றோம்? யூ பேசுபவர் அல்ல, பேசப்படுபவர் தான். ஆனால் நமக்கு முன்னாடி இருப்பவர், படர்க்கை அல்ல, முன்னிலை. ஆகவே ஒரு வேறுபாடு பற்றி யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. உதவி வினைச்சொல் என்ன பயன்படுத்துவோம்? வெரி குட், யூ காட் இட், ஹேவ். அதே போல எழுந்திருத்தல், wake up, wake, walk, walken. அப்போ walken up. You have woken up early morning every day this month. Again, have woken up early morning every day this month. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா எல்லாரும்? You have woken up early morning every day this month. நீங்கள் இந்த present perfect tense பற்றி ஏலவே கற்றிருக்கின்ற உங்கள் அனுபவ அறிவுகளோடு இதனை ஒப்பிட்டு குழம்பிக் கொள்ளாதீங்க. இன்று நாம் கிராமர் டிப்ஸ் என்னும் தலைப்பில் இந்த present perfect tenseன் ஒரு பயன்பாடு பற்றியே பார்த்துள்ளோம். அது எப்படிப்பட்ட பயன்பாடு? unfinished past, அதோடு அது present time expression-ஐ உள்ளடக்கியதாக இருக்கும். Now, this is the time for you to check your understanding. நான் இந்த வருடம் ரொம்பவே கடினமா வேலை செய்திருக்கிறேன். அப்போ இந்த வருடம் இன்னமும் முற்று பெறவில்லை, செயல் முற்று பெற்றுள்ளது, அதை பற்றி தெரிவிக்கின்றேன். என் அப்பா இந்த ஞாயிறு எங்களுக்காக சமைத்திருக்கிறார். அப்போ ஞாயிறு என்பது இன்னமும் முற்று பெறவில்லை, நிகழ்காலத்தை உள்ளடக்கியுள்ளோம், செயல் முற்று பெற்றுள்ளது. Now this is the time for you to comment your answers. Please don't worry about your mistakes. Always try to use the opportunity. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி உங்களுடைய பயிற்சியை மேலும் கூட்டிக் கொள்ள முடியுமோ அச்சந்தர்ப்பங்களை எல்லாம் தாராளமாக பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மற்ற பயன்பாடுகளுடன் பயனுள்ள வீடியோவை பார்வையிட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.